எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட வந்து பார்த்தோம்னா 50 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 50 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. என்னோடய சேனலை முன்னே பற்றி யோசித்தீங்கப்பட வருஷம் உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை பத்மாவதி உங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு, இம்பார்ட்டண்டான வீடியோங்க. அதாவது சேட் ஜிபிடி ஏஐ இது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் இப்போ வந்திருக்கு. இதை வந்து மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஆடம்ன்ற ஒரு பையன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல மாதங்களாக சேட் ஜிபிகிட்ட வந்து பேசிகிட்ருக்காரு. இப்போ ஹோம் ஒர்க் எழுதணுன்னா வாட்டை போட்டு ஏதாவது ஒரு டீட்டெயில் தெரியலன்னா அந்த ஏஐ சேட் ஜிபிகிட்ட கேட்டால் அது இன்ஃபர்மேஷன் வந்து உடனே கொடுத்துரும். ஸோ அந்த ஹோம் ஒர்க் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காப்புல. இவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, சரி ஹோம் ஒர்க் தானே, அது மாதிரி ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு தானே வந்து எழுதிட்டுருக்காப்புலன்னு இவங்க வந்து கண்டுக்காமல் விட்ருக்காங்க. இதேமாரி ரெகுலராக நடந்துகிட்ருக்கு பல மாதங்களாக. என்ன பண்ணுறான், இதை வந்து அடிக்ட் ஆகிடுறாப்புல. என்னென்னா அடிக்ட் ஆகிட்டு திடீர்னு இந்த சேட் ஜிபிடி மூலயமா சூசைட் அட்டன் பண்ணுறாங்க இல்லையா, அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருக்கான். இது வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இதை பார்த்துட்டு அவன் ட்ரை பண்ணியிருக்கான். ஆடம்ன்ற ஒரு பையன், 14 வயசு பையன், நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இதில் மாட்டிக்கிறவன் தான் அவன். பேரண்ட்ஸ் வந்து கண்டுக்கலை, இப்படியே விட்டுட்டாங்க. இதே மாதிரியே நடந்து பின்னாடி அவனுக்கு பாதிப்பாயிருக்கு. ஸோ அது எப்படிலாம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. அதான் அந்த மிஷினோட விஷயம் என்ன, இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன கேட்குறோமோ அதை அப்படியே நமக்கு ரிப்பீட், அதாவது ஆன்சர் பண்ணும். அதுதான் அதோடைய வேலை, சேட் ஜிபிடியோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணுனாலும் சேட் ஜிபிடிகிட்ட கேட்போம். குக்கிங் டிபார்ட்மெண்ட் ஏதாவது தெரியலனாலும் சேட் ஜிபிடிகிட்ட கேட்போம். ஹோம் ஒர்க்கில் ஏதாவது பிரச்சனைனாலும் சேட் ஜிபிடிகிட்ட இந்த ஏஐகிட்ட வந்து நம்ம கேட்போம் இல்லைங்களா, அது உடனே ரிப்ளை பண்ணும். அதே மாதிரி சூசைட் அட்டன் பண்ணுறதுக்கு எத்தனை வெரைட்டி இருக்குதுன்னு நம்ம கேட்டிருக்காப்புல, கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காப்புல. அதையும் எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இவன் எல்லா விஷயத்துலையும் ஆடம்ன்ற பையன் மாட்டி ட்ரை பண்ணியிருக்கான். இதுலேருந்து என்ன தெரியுது, பேரண்ட்ஸ் வந்து கண்டுக்கலை நம்மளுடைய பையன் என்ன பண்ணிகிட்ருக்கான்றது வாட்ச் பண்ணலாம். ப்ளீஸ், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, தயவுசெய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க வாட்ச் பண்ணுங்கள். படிக்கிறாங்க, ஆனால் மொபைலில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கிறது பாருங்கள். இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க தெரியுங்களா, அது என்னென்னா வீடியோ கேமில் அடிக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. கேமில் என்ன பண்ணுறாங்களோ அதே இன்ஃபர்மேஷன் தான் எல்லாம் பண்ணியிருக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அது நடந்திருக்கு. ஒவ்வொரு விஷயமும் அந்த மாதிரி சில விஷயங்கள் கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் நடக்கும்போது என்ன காரணம்னா இதுதான் காரணம். ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, சேட். ப்ளீஸ் நீங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோட அவேர்னஸோட இருங்க. பையன் என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ ரீசெண்டாக கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து 14 வயசு பையன், 6 வயசு பையன், அதாவது 6 வயசு பையன் 14 வயசு பையனை வந்து சின்னதாக சண்டை நடந்திருக்கு. சண்டையை தீர்த்து வைக்க போய் என்ன பண்ணியிருக்கான், வீட்டில் இருந்த கட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பையனோட வயிற்றில் கிழிச்சிருக்கான். 14 வயசு பையனை அந்த 6 வயசு பையன் இருக்கான் இல்லையா, அவன் போய், அதாவது எழுத்து விட்டு பையன், 2 பேருக்கும் சின்னதாக சண்டை நடந்திருக்கு. சண்டை காரணமாக வீட்டில் இருக்க கட்டரை எடுத்துகிட்டு போய் அவனோட வயிற்றில் கீச்சிருக்கான். ப்ளீடிங் அதிகமாக போய் சீரியஸாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் அவன் வந்து இறந்து போயிட்டான்ற ஒரு விஷயம் இப்போ நியூஸில், பாலிமர் நியூஸில் அப்டேட் ஆன ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ணுறோம். ஏன்னா பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்றது வாட்ச் பண்ணுங்கள். சண்டை போட்டுருக்குறாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க. கட்டரை எடுத்துகிட்டு போய் அவன் தெரியாமலே பண்ணிட்டான். போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அம்மா என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க, ஏன் என்னை கூப்பிட்டு போகிறாங்க, அவனுக்கு தெரியல நாம் வந்து ஒரு கொலை கேஸில் ஈடுபட்டிருக்கோம், கொலை பண்ணியிருக்கோன்ற விஷயமே தெரியல. சின்னதாக ஒரு சண்டை, எதிர் வீட்டு பக்கத்து வீட்டு பசங்க 2 பேரும் சண்டை போட்டது எவ்வளோ பெரிய ஒரு விபரத்தில் கொண்டு வந்து முடிச்சிருக்கு பாருங்கள். மார்னிங் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன். என்னடா அது, யாரால் இது பண்ணுது அப்படின்ட்டு. உண்மையாலுமே கர்நாடகாவில் இது வந்து ஒரு வில்லேஜில் நடத்தப்பட்ட ஒரு விஷயம். இது வந்து பாலிமர் நியூஸில் அப்டேட் பண்ணாங்க. இந்த மாதிரி விழிப்புணர்வு வீடியோவை வந்து நான் ஏன் ஷேர் பண்ணலாம், பேரண்ட்ஸ் நீங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்றது கவனிக்கணும். தட் இஸ் மை பாயிண்ட். ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு. உன்னை பற்றி யோசித்தீங்க போட் யுவர் செல்ஃப். உங்களை பற்றி யோசிக்கணும். உங்கள் ஃபேமிலியில் உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் கிட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்றத வாட்ச் பண்ணுங்கள். பை பாய், சீ யூ லேட்டர் கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன். See you later guys, உங்கள் சுகன்யா.